Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றுவது போல் நடித்து அடையாளம் தெரியாத நபர் செல்போன் பணம் திருடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 7 ரோடு சந்திப்பு பகுதியில் அரசு பேருந்து வருவதை கவனிக்காமல் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் திரும்பியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பேருந்து ஓட்டுநர் தடுப்பு சுவரில் இடித்து பேருந்தை நிறுத்தியுள்ளார். பேருந்தின் அடியில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றுவது போல் நடித்து செல்போன் பணம் இருந்த கைப்பையை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்றதாக தெரிகிறது. விடியாத திமுக அரசின் ஆட்சியில் திறனற்ற காவல்துறையால் திருட்டு சம்பவம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரின் வீடியோ வெளியாகியுள்ளது. பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னல் அருகே இரவு நேரத்தில் மது அருந்துவிட்டு கையில் மதுபாட்டிலுடன் சென்ற நபரிடம் போக்குவரத்து போலீசார் கேள்வி கேட்டுள்ளனர். அப்போது அந்த நபர் நடுச்சாலையில் நின்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசாரின் நிலையே இப்படி என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாக பலரும் விமர்சித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த அலங்கியத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம் வழியாக பழகிய கல்லூரி மாணவரே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டிய மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உடனடியாக கல்லூரி மாணவரை கைது செய்ய வேண்டும் எனவும் மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தின் போது வலியுறுத்தினர். தூத்துக்குடியில் சைபர் குற்றப்பிரிவு வழக்குகளில் தொடர்புடைய 2 பேர் பிடிபட்டனர். சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த ஸ்ரீ வத்சன் என்ற முதியவரிடம் 4 கோடியே 15 லட்சம் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 35 வயது நபர் செல்வகுமார் என்பவரும் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் முதலீடு செயலி மூலம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தி ஏமாந்த புகாரில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 37 வயது நபர் நிஷாந்த் என்பவரும் பிடிபட்டனர். இருவரிடம் இருந்து செல்போன்கள், காசோலை புத்தகங்கள் மற்றும் டெபிட் கார்டுகள் உள்ளிட்டவை பறிக்கப்பட்டன. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆன்லைன் முதலீட்டு மோசடிகள் அதிகமாகி பலரும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கும்பகோணம் காமராஜர் சாலையில் 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் பல மாதங்களாக திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. விரைவில் இந்த சுகாதார நிலையத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென விடியாத திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் மயிலாப்பூரில் சட்டவிரோதமாக அபகரித்த சொத்தின் மூலம் வங்கிகளின் கடன் பெற்று மோசடி செய்ததாக பல புகார்கள் எழுந்துள்ளன. தாராச்சந்த் என்பவரின் தாயாரின் சொத்தை சிலர் ஆள்மாறாட்டம் செய்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர். மேலும் போலி பத்திரத்தின் மூலம் தனியார் வங்கியில் 3.03 கோடி ரூபாய்க்கு கடன் பெற்றுள்ளதால் வங்கியில் இருந்து நோட்டீஸ் வந்துள்ளதாகவும் தாராச்சந்த் புகார் அளித்துள்ளார். இதேபோல சோழிங்கநல்லூரில் உள்ள சீஷோர் டவுன் மாடர்ன் லேஅவுட் என்ற இடத்திற்கு போலி பத்திரம் உருவாக்கி SBI வங்கியில் 5 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி நடப்பது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுந்தரம் காலனி பகுதியில் தார் சாலை அமைக்க வந்த நகராட்சி வாகனங்களை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். பழைய சாலையை பெயர் தடுக்காமல் மேலோட்டமாக அமைக்கப்படுவதால் சாலை உயரம் அதிகரித்து வீடுகள் பள்ளமாகி மழைநீர் வீடுகளுக்குள் புகுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் பெயருக்கு சாலை அமைத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டல 7 அலுவலகத்தில் மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தில் இருந்து பல நாட்களாக குடிநீர் வராமல் உள்ளது. நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்லும் அலுவலகத்தில் குடிநீர் வசதி இல்லாததால் அலுவலர்களும் பொதுமக்களும் கடும் அவதியுறுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றன. அத்துடன் மண்டல அலுவலகத்தின் பின்புறம் தேங்கியுள்ள கழிவுநீரை விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளாத போது எவ்வாறு குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீரை அகற்றுவார்கள் என்றும் பொதுமக்கள் விமர்சித்தனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பரவனாறு கரை மீது அமைக்கப்பட்ட புதிய சாலை பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி அருகே உள்ள பரவனாறு கரை மீது சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3,25,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த புதிய சாலையின் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் வெற்றி விளம்பரத்திற்காக சாலை அமைத்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முழுமையாக பணி வழங்குவதுடன் உள்ளூரிலேயே பணிகள் வழங்க வலியுறுத்தியும் பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய தொழிலாளர் சங்கத்தினருடன் ஸ்டாலின் மாடல் அரசின் கூட்டணி கட்சியினுடன் சேர்ந்து நடத்திய இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மனுவினையும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெண்கள் வழங்கினர். குறைக்காதே 100 நாள் வேலை நாட்களை குறைக்காதே. திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லை சாலைகள் திட்ட கட்டுமான பணிகளால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. புட்லூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா நகர், ஐஸ்வர்யா நகர் பகுதிகளில் இருக்கும் மக்கள் 40 அடி சாலையை பயன்படுத்தி வரும் நிலையில் சாலை துண்டிக்கப்பட்டு எல்லை சாலைகள் திட்ட கட்டுமான பணிக்காக 5 முதல் 6 அடி உயரமுள்ள மழைநீர் கால்வாய் சுவர் எழுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த சாலை துண்டிப்பால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் மாற்றுப்பாதை அமைத்து தரவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியாத திமுக அரசின் மெத்தனத்தால் மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எல்லாருக்குமே இந்த 40 அடி சாலை தான் ஒரு மெயின் ரோடா இருக்கு. எந்த ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த ரோட்ல இருந்து தான் நாங்கள் எல்லாமே போயிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வழியே இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கால க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ரோடு வேணும், அவ்வளோதான். ஏன்னா இத்தனை குடும்பம் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே சஃபர் ஆவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாது, ஒரு எமர்ஜென்சி நைட்டில் ஒரு எமர்ஜென்சினா கூட எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதை வேணும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதே நைட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் ஏதாவது கேட்கவும் மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தோம்னா ரோடெல்லாம் போட்டு ஏதாவது பள்ளமோ ஏதாவது நோண்டி வச்சுட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? கை குழந்தெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.